இது வந்து ஜிபியில் உள்ள ஒரு சம். Find the least value of n such that the sum to n terms of the series 1 plus 3 plus 3 square plus 3 cube exceeds 3000. இப்போ வந்து நமக்கு என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா 1 plus 3 plus 3 square plus 3 cube. இது பார்க்கையிலே ஜிபின்னு தெரியும். இப்போ நான் ஜிபி கீழே போடுறதுனால இது ஜிபின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது ஏபியிலேயே ஜிபி, ஆனால் அவங்கெல்லாம் கணக்கில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்மளாதான் இது ஜிபி ஏபின்னு கண்டுபிடிச்சிக்கணும். இது T1, இது T2, இது T3, இது T4. R வந்து T2 by T1 3 by 1 3 அல்லது R வந்து T3 by T2 3 square by 3 ஒரு 3 அடிபட்டு 3. இந்த மாதிரி R சேமாக வர்றதுனால இது ஒரு ஜிபி. இதில் என்ன நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த சம் ஆஃப் 1 + 3 ஸ்கொயர் + 3 கியூபை வந்து சம் டு n டேர்ம்ஸ்னு கொடுத்தாச்சு. இப்படி கொடுத்ததுனால இன்ஃபினிட்டி கிடையாது, இங்கே n டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்கு. ஏன்னா இன்ஃபினிட்டிக்கு வேறு ஃபார்முலா, அதனால் இது n டேர்ம்ஸ் வரைக்கும். இது வந்து எக்ஸீட்ஸ் 3000ன்னு கொடுத்துருக்கு. அப்போ கிரேட்டர் தேன் 3000. இதை கூட்டுனா 3000 விட கிரேட்டராக வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதுதான் கொடுத்துருக்கு. இப்போ ஜிபியில் எஸ்என்னோட ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஆர் கிரேட்டர் தேன் 1 இல்லையா, அதனால a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1 லெஸ் தேன் 1னா இது 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர்னு வந்துடும். அதனால இந்த மாதிரி ஃபார்முலா. அப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் a வந்து என்னென்னா 1, ஆர் வந்து 3, n வந்து n தான். அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏக்கு பதிலாக 1 இன்ட்டு 3 பவர் 1 மைனஸ் 1 by 3 minus 1 is greater than 3000. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட், இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. இந்த சம் இதை கூட்டுனோம்னா இது 3000 விட கிரேட்டராக இருக்குது. இதை ஃபார்முலாவில் நம்ம போட்டிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1னா அதே தான் வரும். அதனால் 3 n minus 1 by 2 is greater than 3000. அப்போ 3 n minus 1 is greater than, இந்த 2 இங்கே போயிடும், 6000 ஆயிரும். அப்போ 3 n is greater than 6000. இந்த -1 இந்த சைடு போனால் +1. அப்போ 3 n is greater than 6001. இதுதான் நம்ம கிடைச்சிருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. நம்ம கேட்டிருக்கிறது என்ன கொஸ்டின் இல்லைன்னா ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் n அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுவும் சம் 3 பவர்ஸில் எழுதணும். இந்த 6001ஐயும் 3 பவர்ஸில் எழுதணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ 3 பவர் 1 அப்படின்னா இதான் 3யை 3 பவர் 1ன்னு எழுதலாம். இப்போ இன்னொரு 3யை மல்டிப்ளை பண்ணால் 9. இது என்னது 3 ஸ்கொயர். இது 6001ஓட பெருசாக இல்லை. அப்போ இன்னொரு 3யை மல்டிப்ளை பண்ணுவோம் 27. இது என்னது 3 கியூப். இன்னொரு 3யை மல்டிப்ளை பண்ணுவோம் 81. இது என்னது 3 பவர் 4. இன்னொரு 3யை மல்டிப்ளை பண்ணுவோம் 243. இது 3 பவர் 5. இன்னும் பெருசாக வரல, 6000 விட இந்த நம்பர் பெருசாக வரல. இன்னொன்று மல்டிப்ளை பண்ணுவோம் 729. இது 3 பவர் 6. இன்னும் வரல, இன்னொரு 3யை மல்டிப்ளை பண்ணுவோம் 27. இன்னும் வரல, 3 பவர் 7 வரல. சரி, இன்னொரு 3யை மல்டிப்ளை பண்ணுவோம் 21 2 26 5. இப்போ இது 3 பவர் 8. இது வந்துருச்சா, 6000 விட கூட இருக்கா. இது வந்து கிரேட்டர் தான் 6000மா, அதனால இதுதான் நமக்கு இப்போ ஆன்சர். அதாவது 3 பவர் 8 தான் 6001 விட பெருசு. 3 பவர் 8 தான் 6001 விட பெருசு. அது வரைக்கும் வரல பாருங்கள். அப்போ இந்த எண் வந்து என்ன வேல்யூ என்ன, அதாவது லீஸ்ட் வேல்யூ ஆஃப் என்ன 8. அதுக்கு மேலேயும் இருக்கலாம், ஏன்னா அதுக்கு மேலே உள்ள எல்லா நம்பருமே 6000 விட பெருசாக இருக்கும். இன்ட்டு 3 இன்னும் பெருக்க என்ன பவர் போட்டாலும் 6000 விட பெருசாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, லீஸ்ட் வேல்யூ குறைஞ்சபட்ச மதிப்பெண் என்ன, 6000 விட பெருசாக இருக்கணும்னா குறைஞ்சபட்ச எண் என்ன. அப்போ 6000 விட பெருசாக இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அது 8ஆவது இருக்கணும், 3 பவர் 8ஆவது இருக்கணும். 7 இருந்தால் 6000 விட கம்மியாக வந்துடும். அதனால குறைஞ்சபட்சம் அது 8ஆவது இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நமக்கு குறைஞ்சபட்ச வேல்யூ கேட்டதுனால லீஸ்ட் வேல்யூ ஆஃப் n என்னது 8 இப்படி போடணும். இது n டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்டிருக்கு, இன்ஃபினிட்டி கேட்கல. இப்படி விட்டதுனால இன்ஃபினிட்டின்னு நினச்சிக்காதியே, n டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்கு. அதனால் n டேர்ம்ஸ்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இன்ஃபினிட்டினா a/1 - r அப்ளை பண்ணணும். அதனால நமக்கு அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், இது ஒரு ஜிபியான்னு கண்டுபிடிச்சிங்க. இப்படி பவர்ஸில் வந்தாலே இது ஜிபி தான், பார்த்தாலே தெரியும்.
அதை வச்சு ஏ என்ன ஆர் என்னன்னு சொல்லி அதில் சப்ஸ்டியூட் பண்ணி 3000 விட கிரேட்டர் 2 எங்கிட்டு கொண்டு போகிறோம், -1 எங்கிட்டு கொண்டு போகிறோம். அப்புறம் இப்படி போட்டு பார்த்தோம்னா குறைஞ்சபட்ச மதிப்பெண் 8 இருந்தால் தான் அது 6000 விட பெருசாக இருக்குது. அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கா. நம்ம கேட்டிருக்கிறது குறைஞ்சபட்ச எண் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கு.